இவங்களுக்கு என்ன, சினிமா பார்க்கறது ஒரு பாவம், அது ஒரு குற்றம், கர்த்தருக்கு விரோதமானது, பைபிளுக்கு விரோதமானது, கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இவங்க மனதில் இருக்கிறதுனால சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க எல்லார் மைண்ட்லேயும் போடுறாங்க. இங்கே சினிமாவில் வந்து நம்முடைய வாழ்க்கையை தான் அங்கே பிரதிபலிக்குது. இவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாங்கன்னா நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலாம். வேதத்திலிருந்து ஒரு வாழ்வியல் விஷயத்தை இவங்க சொல்கிறது கிடையாது. அது கடவுளை பற்றியோ, தேவனை பற்றியோ, சபையை பற்றியோ, கட்டிட சபையை பற்றியோ, ஜபத்தை பற்றியோ இப்படி தான் பேசின்னு இருப்பாங்க. ஒரு மனித வாழ்க்கையானது ஒரு பிரச்சனை இல்லாத வழியில் கொண்டு போகிறது எப்படி? பண பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, வியாதி எனும் பிரச்சனையில் சிக்கிடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை உங்கள் வேதத்திலேருந்து வழிகாட்டுறது கிடையாது நமக்கு. அதனால் இன்றைக்கி பல பிரச்சனைகளோடு வாழ்ந்துக்கிறோம். இந்த சினிமாவிலையாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்காதா? இந்த சிஸ்டர் பிரைஸ்லி தான் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த சினிமாவிலையாவது ஒரு நல்ல நமக்கு வாழ்வியல் விஷயம் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு ஓடுறாங்க கிறிஸ்தவர்கள். அதுதான் அலசி ஆராயறாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பிரச்சனை வாழ்க்கைக்கு எங்கே பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சினிமாவும் பார்க்குறாங்க, எல்லா சீரியலையும் குடும்ப சீரியலெல்லாம் பார்க்குறாங்க. இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகன்றது இந்த சிஸ்டர் பிரின்ஸுக்கு தெரியுது கிடையாது.